ஹாய் கைஸ், இப்போ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம கூகுள் பே கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நான் டெமோக்காக ₹100 ரீசார்ஜ் பண்ணுறேன். இதில் கூகுள் பே கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 ஆப்ஷன் மூலமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கியூஆர் மூலமாக பண்ணிக்கலாம், இன்னொன்று நம்ம யூபிஐ மூலமாக பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு யூபிஐ மூலமாக பண்ணி காமிக்கிறேன். கிளிக் டு காப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த வெப்சைட்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம இப்போ பேடிஎம் மூலமாக நான் பண்ணுறேன். பேடிஎம் போய்க்கலாம். இதில் 3வது ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி மட்டும் இதில் 2வது ஆப்ஷன் யூபிஐ அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம காப்பி பண்ண யூபிஐ கிளிக் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. இதில் பே நவ் கொடுத்து ₹100 நம்ம பே பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குது, அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேஜுக்கு போய்க்கலாம். இதில் நம்ம காப்பி பண்ண இந்த 13 டிஜிட் நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதை இதில் போய் சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம இதுக்குள்ளே போய் எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணும்போது சப்மிட்னுங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இப்போது இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது வந்து இன்னொரு 10 நிமிஷம் நமக்கு சக்ஸஸ்ன்னு ஆகிடும். பார்த்துட்டிங்கன்னா அப்ரூவல் வந்துடுச்சு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ₹100 வாலெட்டில் ஏறிடுச்சு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எப்படி வெப்சைட்டில் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மட்டும் இல்லை அது கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுதான் ஈஸியான மெத்தடு. இப்போ வந்து மட்டும் நம்ம கியூஆர் வந்து நம்ம குரூப்பில் எப்போவுமே இருக்கும். அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் போட்டு நீங்கள் வெப்சைட்டில் எந்த நம்பர் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை எனக்கு சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் போதும். நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து மட்டும் ரீசார்ஜ் ஆகிரும். அங்கே போய் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.